அன்புக்கினிய சொந்தங்களே அவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2/1/2026 என்னுடைய பிறந்த நாளும் கூட. இந்த நாளில் நான் 2025 கடந்து வந்த ஸ்டோரி, நான் கடந்து வந்த பாதையை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டி ஆர்வலராக, ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு 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 பொதுநலமாக ஒரு சேனல் நடத்தக்கூடிய ஒரு நபராக எத்தனை விஷயங்களை என்னால் செய்ய முடிஞ்சது, எத்தனை விஷயங்களில் எனக்கு எதிர்ப்புகள் கிடைச்சது. பாசிட்டிவாக நம்ம அதிகமாக நிறைய சந்திச்சிருக்கோம். அதை குறித்து நம்ம பேசணும். நெகட்டிவ் தாட்ஸ்களை நம்ம சேனல்லேயே நம்ம அதிகமாக பேசுகிறது இல்லை. எல்லாமே பாசிட்டிவ். நமக்கு நெகட்டிவ் நடந்தாலும் கூட அது நம்ம பெருசாக நம்ம என்ன செய்யறதுன்னா ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஏன்னா அது உங்களை டிஸ்கிரேட் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம அதை பேசுகிறதில்ல. ஓகே, இப்போ 2025 ஆரம்பித்து இந்த லாஸ்ட்டு கடந்த 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் பக்கமான வீடியோவை நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அது உண்மையில் ஒரு பெரிய ஒரு சாதனை என்று நினைக்கின்றேன். ஏனென்றா தினந்தோறும் ஒரு வீடியோவை நம்ம வெளியிடுவது நம்ம ஒரு வாடிக்கையாக நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ தமிழக அரசாங்கம் சம்மந்தமாக, நம்முடைய மத்திய அரசாங்கம் சம்மந்தமாகவும் கூட நிறைய ஸ்கீம்கள் வெளியில் வரும்போது நம்ம அவ்வப்போது எந்த ஸ்கீமாக இருந்தாலும் நம்ம பேசுவது வழக்கமாக வச்சுருக்கிறோம். அரசாணைகள், அதே போல் சட்டம் புதுசாக இயற்றினாங்கன்னா அது சம்மந்தமாக பேசுவது. இதில் இந்த துறை சம்மந்தமாக தான் பேசணும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கல. எல்லா துறையும் சம்மந்தமாக பேசியிருக்கோம். அதில் குறிப்பாக வருவாய்த்துறை சிக்கல்கள் தான் மக்கள் அதிகமாக சந்திக்கிறாங்க. அதனால் அதிகமாக நம்ம அதை பற்றி தான் பேசியிருக்கோம். வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சாரத்துறை, விவசாயத்துறை, இப்படி நம்ம எல்லா துறைகளை பற்றின வீடியோக்களும் இந்த 2025 நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என்னென்னா, இப்போ இந்த வீடியோ போட்டால் வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ சம்மந்தமாக மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பதிவிடுறதுக்கு நோக்கம் என்னென்னா, அதை ஒரு 500 பேராவது பார்ப்பாங்கிற ஒரு எண்ணம். அந்த 500 பேர் குறைஞ்சபட்சம் பார்த்துருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்படுகிற நிகழ்வாக இருக்கும். ஒரு 10 பேர் பார்த்தாலும் அவர்களுக்காக ஒரு வீடியோவை நிச்சயமாக நான் வெளியிடுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த 2025 நான் பயணிச்சிருக்கிறேன். அது ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்று. இந்த 2025 நாம் துவங்கும் போது ஜனவரி 5ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் பகுதிகளில் நம்ம அந்த நிகழ்வை ஆரம்பித்தோம். தென்காசியில் ஒரு ஆர்டி வகுப்பை அன்புக்கினி அண்ணன் திரு நாகராஜ் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்வை அடுத்து நம்ம 2024 லாஸ்ட்டில் ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆர்டி ஆர்வலரோட மாநாடை நம்ம நடத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதற்கான டேட்டை அந்த ஜனவரி 5ஆம் தேதி வெளியிட்டோம் 2025. அதிலிருந்து ஒரு ரொம்ப தீவிரமான ஒர்க்கை நம்ம பண்ணோம். தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பப்ளிஷ் பண்ணி நம்ம இயக்கத்தில் நிறைய தம்பிகள் இணைந்து பயணிக்கிறாங்க. ஸோ நிறைய வேலைகளை கிட்டத்தட்ட 8 மாத டார்கெட் வச்சு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தமுக்கத்தில் நடத்தக்கூடிய அந்த மாநாடுக்கான வேலைகளை நம்ம தீவிரமாக பண்ணோம். ஹக்கீம் அவர்கள், கேப்டன் தியாகராஜன் அவர்கள், ஞானசேகர் அவர்கள், நான், மொத்தம் 4 பேர் தலைமையின் கீழே எண்ணற்ற தம்பிகள், நிறைய தலைமைன்னு சொல்லக்கூடாது, பொறுப்பாளர்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் இருந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம நடத்தினோம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தம்பிங்க நெருப்பாக வேலை செஞ்சாங்க. சுவர் விளம்பரங்கள், சுவரொட்டி விளம்பரங்கள், அதுபோக நிதி கலெக்ஷன், இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சு அந்த ஆர்டிஐ மாநாடை ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடத்தி முடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த தமுக்கம் மைதானத்திலே நாங்கள் புக் பண்ணிட்டும் கூட பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. அதை என்னங்க, இந்த மாதிரி தேதியை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு எங்களுக்கு மேலிடத்துலேருந்து ப்ரெஷர். அதையெல்லாம் முடச்சி நாங்கள் வச்ச தேதியில் தான் நடத்துவோம்னு சொல்லி நடத்தி முடித்தோம். அது பெரிய வெற்றி. 2025 எனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வெற்றி. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஆர்டி ஆர்வலர் கலந்துக்கிட்டாங்க. 5000 ஆர்டி மனுக்கள் எழுதும் நிகழ்வை நம்ம நிகழ்த்தினோம். 20 தீர்மானங்களை நம்ம ஏற்றினோம். மதியான அருமையான உணவு எல்லா மக்களுக்கும் நம்மளால் பகிர முடிஞ்சு, கொடுக்க முடிஞ்சு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு இனிமையான நினைவு. 2025 ஆர்டி ஆர்வலர் மனசில் நீங்காத ஒரு நிகழ்வுனா மதுரை தமுக்க மைதானத்தில் நடத்தின ஆர்டி அந்த மாநாடு தான். ஆர்டிஐ சட்டத்தை கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்த தோழர் அருணாராயை என்ன பேசியிருந்தாங்கன்னா, இது மாதிரி ஒரு கூட்டத்தை, ஒரு ஆர்கனைசேஷனை நான் இந்தியா முழுவதும் நான் பார்த்ததே இல்லை. நான் எத்தனையோ இடத்துக்கு போகிறேன், ஆனால் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் இவ்வளோ அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் அந்த நன்றிகள் அப்படின்னு சொன்னாங்க. வந்திருந்த நிகழ்வையும் கூட அதான் பதிவு பண்ணியிருந்தார். சுதர்சன் ஆட்சியப்பன் அவர்களும் கூட அதான் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ எண்ணற்ற நபர்கள் பார்த்து வியக்கும் வண்ணமாக அந்த மாநாடு நடந்தது. அது எனக்கு ஒரு பெரிய திருப்தி அளிக்கக்கூடிய இருந்தது. முதல்ல நம்ம 400க்கும் மேற்பட்ட வீடியோக்கு நம்ம சேனலில் போட்டதே பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய வெற்றியாக அதை காட்டிலும் இந்த மாநாடு நடத்துனது ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆர்டிஐ எழுதணுமா அப்படின்னு
கேட்டால் ஒரு 20 ஆர்டிஐக்குள்ளே தான் வந்து இந்த 2025 நான் எழுதியிருப்பேன். அதில் சில நிகழ்வுகளை நம்ம சேனலில் ஒரு வெற்றி ஸ்டோரியெலாம் நம்ம பகிர்ந்துருந்தோம். அது ஆற்றிய அனுபவ காணொலிகள்னு சொல்லி நம்ம பிளேலிஸ்ட் தனியாக வச்சுருக்கோம். அதில் வச்சுருக்கேன். அதில் உறவுகள் பாருங்கள். 2025 நம்முடைய ஆர்டிஐ சார்ந்த அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம செஞ்சோம். ஏன்னா அதிகமாக நம்மளால் இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த கான்ஃபரன்ஸ்லேயே நம்ம அதிகமாக கவனம் செலுத்தினதுனால நம்ம என்ன பண்ண முடியலைன்னா ஆர்டிஐ மனுக்களை நம்ம அதிகமாக எழுத முடியல. அதை தாண்டி ஃபேமிலியில் நடந்த இஷ்யூ அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ திடீர்னு நடந்ததுனால நம்மளால் அடுத்த நகர்வுக்கு போக முடியல. இன்னமும் அதிலேருந்து மீண்டு கடவுள் வர உதவி செய்திருக்கிறார், நன்றி அப்படின்னு சொல்லத்தான் வேணும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இன்றைக்கும் இருக்கிறோம். ஆனாலும் பொதுநலம் நோக்கத்தோடு நம்ம நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு டார்கெட் வச்சுருந்தோம். 100 அரசு அலுவலகங்களை இந்த வருஷத்தில் கலாய் பண்ணிக்கணும் 2025 அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நம்ம டீமை சார்ந்த அன்புக்கினிய தம்பிகள், நம்ம ராமநாதத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் கிட்டத்தட்ட ஒரு 30 அலுவலகத்துக்கு மேலே ஆய்வு பண்ணிட்டாங்க. ஆனால் சிவகங்கையில் இருக்கக்கூடிய கலாம் கார்த்தி தம்பி, அவங்க டீமில் இருக்கக்கூடிய அன்புக்கினிய தம்பிகள் எல்லாம் நம்ம டீம் தான். இருந்தாலும் அவங்க மாவட்டம் தனியாக இருக்குன்னா அவங்க நெருக்கி ஒரு 50க்கு மேலே நிகழ்த்திட்டாங்க. அது கலாம் கார்த்தி மட்டுமே 50க்கு மேலே போயிட்டார். அதுபோக நம்ம லோகநாதன், நம்ம பாண்டியன், நம்ம குருவண்ணன் எல்லாருமே சேர்ந்து நிறைய ஆய்வு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, பெரம்பலூரில் தம்பி முருகானந்தம், நம்ம தம்பிங்க சேலத்தில் கார்த்தி, அருள்வேடி, இப்படி நிறைய தம்பிகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட 100 கலாய்வு ஏகப்பட்ட கலாய்வு இந்த வருஷம் நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கணும் 100 தாண்டிட்டோம். ஸோ அந்த டார்கெட்டை மிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் நான் சொல்கிறதுக்கு. ஓகே, அதை தாண்டி இந்த வருஷத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளை நாடி வந்த உறவுகளுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தது, ஒரு பட்டா வாங்கி கொடுத்தது, ஓஏபி வாங்கி கொடுத்தது, இப்படிமான எங்கள் தாலுகா அலுவலகத்தில் என்ன செய்து கொடுக்க முடியுமோ அந்த நிகழ்வுகளையும் இந்த வருஷத்தில் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு மன திருப்தியோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம்னா, என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதாவது நான் ஒரு அரசு அலுவலகத்தில் அந்த அலுவலரோட இணைப்பாகி அவர்கிட்டேருந்து நான் பேரம் பேசி நான் பணம் வாங்கிட்டேன். என் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதனால் நிரூபிக்க முடியல. ஏன்னா அது இருந்தால் தான் நிரூபிக்க. இந்த விமர்சனங்கள் நம்ம கூட இருந்தவங்களே வச்சாங்க. அதையும் நம்ம உடைச்சி கடந்து வருவதற்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு தெம்பை கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் பொதுநல வாழ்க்கையில் இருக்கும். நம்ம கூடவே இருக்கிறவங்க நமக்கு எதிராக மாறி இருப்பாங்க. வளர்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா, இவன் என்னடா நம்மளுக்கு தேவையில்லைன்னு நம்மளை தூக்கி தூர போட்டுட்டு அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்போதுமே இருப்பாங்க. அவங்க எப்போதுமே முதுகுக்கு பின்னாடி குத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க. நம்ம பொதுநலவாதிகள், ஆர்டி ஆர்வலர்கள் எப்போதுமே முதுகை காட்டி வச்சுக்கிட்டு இருக்கணும். எப்போ வேணாலும் குத்துவான், வாங்கிடணும். ஸோ 2025 ஒரு சில பேர் குத்துதலும் கிடைத்தது. அதையும் வாங்கி கொண்டு தான் தெம்போடு நம்ம 2025 நம்ம கடந்திருக்கிறோம். ஸோ அதனால் கூடவே நிறைய தம்பிகள் இன்றைக்கும் பயணம் பண்ணுறாங்க. அவங்களோட நன்மதிப்பை நம்ம கெடுத்துக்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன, எண்ணிலடங்காத நபர்களுடைய அழைப்புகளை என்னால் முழுமையாக ஏற்க முடியலைங்கிற வருத்தம். இந்த 2026 நமக்கு வரக்கூடிய அழைப்புகளை நிச்சயமாக நம்ம ஏற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நான் இருக்கிறேன். காரணம் விவசாய வேலை, அது நம்ம நிறைய பணிகள் இருந்தாலும் நம்ம அழைக்கக்கூடிய உறவுகளுக்கும் நம்ம டைம் ஒதுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதை இந்த 2026 நான் கடைபிடிப்பேன் நினைக்கிறேன். 2025 நம்ம கடந்து வந்த பாதை ரொம்ப அற்புதமான பாதை. இதில் நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தோம். அதாவது காவல் நிலையம் சென்று என்னோடய தனிப்பட்ட பிரச்சனை 2 பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அதையும் கடந்து வந்தேன். எனக்கு விரோதமாக, பொதுநலம் செய்வதற்கு விரோதமாகவே இந்த பிரச்சனைகள் அமைந்தது. என்னோடய தனிப்பட்ட பிரச்சனைனா இல்லை, எல்லாம் பொதுநலத்திற்காக செய்யப்பட்ட பிரச்சனைகள். ஸோ அதையும் நம்ம கடந்து வந்தோம். அதை தாண்டி எங்கள் ஊருக்குள்ள சில ஸ்கீம்களை நம்ம கொண்டு வர முடிந்தது. ஓஹெச் நம்மளால் கட்ட முடிந்தது. சில சின்ன சாலைகள் அமைக்க முடிந்தது. இதெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவரோடு சேர்ந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ண முடிந்தது. கண்மாய்க்கு குளிப்பதற்கு துறைகள் கட்ட முடிந்தது. ஸோ அதுபோக ஒரு ஊருக்கு சாலை இல்லாத ஒரு சாலையை அமைக்க முடிந்தது. இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் ஊருக்குள்ளே நம்மளால் நிகழ்த்த முடிந்தது. இது 2025 நினைவு. ஒரு நீண்ட ஸ்டோரி. நம்ம ஒவ்வொரு சாப்டர் எடுத்து பேசணுமோ அது லாங்காக போயிட்டுருக்கோம். அதனால் நான் இவ்வளோ சுருக்கத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். அதனால் ஒரு வெற்றி ஆண்டாக 2025 எனக்கு அமைந்தது. அது தோல்விகளும் மனசோர்வுகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட அதெல்லாம் உடைச்சு அதை ஒரு வெற்றியின் ஆண்டுகளாக நான் கடந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மன திருப்தி. ஆர்டிஐ பண்ணக்கூடிய உறவுகள், சமூகம் சார்ந்து நல்லதை சிந்திக்கக்கூடிய உறவுகள், உண்மையில் இதெல்லாம் நீங்கள் ஏறி மிதித்து கடந்து வர பழகிக்கணும். நல்ல விஷயங்களை இந்த 2026 நம்ம செய்வோம். இதே 2026 லாஸ்ட் வரைக்கும் நான் இருந்தேன்னா மேபி மனுஷனுடைய வாழ்நாள் எப்படின்னு தெரியாது. அதெல்லாம் இறைவன் கையில். ஸோ அப்படி இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக 2027 இதே போல் 2026 வெற்றி ஸ்டோரிகளை சொல்லும்போது இந்த 2025 காட்டிலும் 2026
வலிமையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். ஓகே, நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். நம்ம சேனலோடு இணைந்துருங்க. இப்போ நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த ஆதரவையும் நீங்கள் தெரிவிக்கலாம். வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் வளர்வதற்கு, எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக சப்போர்ட் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. மீண்டும் நலத்தோடு உங்களை வேறோடு சந்திக்கிறேன். நன்றி.